செவ்வந்தி பூவு வச்சிருக்கேன் வாசனைக்கு, வாசம் பட்டு மாமனந்தேன் வாராக வாசலுக்கு. பாட்டு படிச்சது போதும், துணியை காய போடு. காய போடுனா ஒட்டு தின்ன ஓரத்துல ஒத்த கால தூக்கி நின்னு முட்டு சந்து மூலையில நிக்கிறாரு நோட்டம் விட்டு. அவர் வந்திருக்காரு பாரு. அவங்க வந்தா என்ன, என் வாய் என் பாட்டு நான் பாடு வேண்டேன். ஆனா காது எங்களுதுமா, சகிச்சு கேட்க வேண்டாமா? நான் ஒண்ணும் உங்களுக்காக பாடல, கேட்கறவங்க கேட்டா போதும். வாயாடி நீ உங்ககிட்ட வாயை கொடுக்க முடியுமா? பாண்டியம்மா கூட பிறந்தவ தானே, எவ்வளவு அடக்க உடக்கமா இருக்கா. டேய் வாடா. எட்டு பட்டி சீமையில எங்க தர போகையில சொல்ல அட நில்லுங்க. அதுக்கு அப்படி போறது? நான் இங்க சூப்பரா பாடிட்டே இருக்கேன், நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னு என்ன அர்த்தம்? சூப்பரா பாருங்களா பாப்பரா பாருங்களான்னு கேக்குறவங்க சொல்லணும். வம்பு சண்டைக்கு போகாதுன்னு சொல்றல. அட நீ கம்மி நிறு. இவருக்கு என்ன தெரியும் பாட்டை பத்தி? ரசனே இல்லாத ஆளு, ஞான சூன்யம். காடு கரடு கல்லு முள்ளு இதான் தெரியும் இவருக்கு. உங்களை போய் ஞான சொல்லுங்கிறாளுங்க. டேய் நான் சொல்றேன், நீ அவன் சொல்றீங்க சொல்றாளுங்க. நான் உங்களுக்கு எத்தனை பாட்டு சொல்லி கொடுத்துருக்கேன், அதுல ஏதாவது ஒன்று எடுத்து விடுங்கண்ணே. அப்படிங்கிற ஐயா இன்னும் மேல பாக்குறீங்க, இங்கிருந்து எடுத்து விடுங்கண்ணே. பீடி போட்டுங்க. தம் அடிச்சா தம் கட்டி பாட முடியாது. டேய் ஊருக்குள்ள 1000 பேர் லைட் அடிக்கிற அண்ணன் வெறும் குச்சி அடிச்சு பத்த வச்சாரு பாத்தியா? எப்படி அண்ணா? ஏண்டா அண்ணா காலை சாம்பல் சுட்டுருங்க. என்னடா சும்மா கையை நீட்டி மண்ணில் விழுந்துருங்கண்ணா. ஒரு பீடி கூட நிம்மதியா குடிக்க முடியல. சரி டேய் வாங்கடா கம்மா பார்க்க போலாம். இவன் தொந்தரவு தாங்க முடியலப்பா. ரொம்ப வாசிக்கிறான். ஏப்பு அண்ணன் பீடி குடிக்கிறிய கேவலம் இல்ல? டேய் நான் ஒரு பாக்கெட்ல இருந்து திருடி எடுத்து குடிக்கிறேன். அது போதும்னு அவர் எடுத்து வீசிட்டாரு, இது போதும் நான் எடுத்து எடுத்துருக்கேன். உனக்கு என்னடா எச்சி பீடி குடிக்கிறிய அசிங்கம் இல்ல? மேல சட்டை போட்டுக்கியா? இல்ல. டேய் பாதி அம்மனமா தெரிஞ்சிட்டு இருக்க, உனக்கு நான் அசிங்கமா போயிட்டேன்னா? ஒவ்வொரு அசிங்கத்துக்கு பின்னாடி ஒரு லட்சியம் இருக்கும்டா. உங்க லட்சியம் என்னப்பு? சாயங்காலத்துக்குள்ள உன்னை கொலை பண்ணிட்டு நான் ஜெயிலுக்கு போகணும். போடா ஜாஸ்தி பேசுறேன் நாயே. மெயின் கையை விட அல்ல கையை ஜாஸ்தி பேசுறீங்க. தம்பி இந்த காலேஜுக்கு பணம் கட்டுவோன்னு சொன்னையே, கட்டிடு. சரிண்ணே. நீ படிச்சு கலெக்டர் ஆகி உன்னை வச்சுட்டானா நான் பணக்காரன் ஆகணும். வெள்ளையும் சொல்லியுமே இந்த ஊருக்குள்ள சுத்தணும். என்ன படி. டேய் அண்ணே என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம் கொண்டாங்க. டேய் என்ன புஸ்தகம்? பாட புஸ்தகம். பாட புஸ்தகம்னா ஆனா ஆவண்ணா ஈனா ஈயண்ணானே பெருசு பெருசா கொட்டை இடத்துல எல்லா பக்கத்துலயும் போட்டுப்போம்ல, ஒன்னையும் காணாமே. இது இங்கிலீஷ் புஸ்தகம். இங்கிலீஷ்ல ஆனா அவனா கிடையாதா? என்ன ஏமாத்திரியா? தம்பி இந்த காலத்து பசங்க எல்லாம் பாட புஸ்தக்குள்ளேயே கெட்ட வார்த்தை புஸ்தகத்தை உள்ள வச்சு படிக்கிறாங்கன்னு வெளியில பேசிக்கிறாங்க. நான் என்னத்துக்கு கண்ட, எனக்கு எல்லாம் ஒரே மாதிரி தான் தெரியுது. ஆனா அவனா போட்டிருந்தா கண்டுபிடிச்சு போடுவேன். சரி எடுத்து படி. படுறா பார்க்கலாம். பாடி நான் பாட புஸ்தகம் எனக்கு கண்டுபிடிக்கிறேன். The Indian national income defined thus labor and capital of a country acting on its natural resources produce annually a certain net aggregate of commodities. The word net means என்ன படுத்துட்டீங்க? கிறுகிறுன்னு வருதுடா, நீ மனசுக்குள்ளேயே படிச்சுக்கோ. ஐயா நம்ம பண்றாச்சு மலாடி மாமா குளத்துல வந்துச்சு. நம்ம தம்பி பெரிய விஞ்ஞானியா இருப்பான் போல் இருக்கு. வயிற்றுல இருக்கிற தண்ணி எடுக்கிறதுக்கு வைத்தியத்தை எங்க வச்சிருக்கானு பாரு. இல்லங்கமான வைத்தியம் கூடாது. 1000 பேர் இருந்தாலும் தம்பி படிச்ச பையன், அவன் பண்ண கரெக்டா தான் இருக்கேன். அவளுக்கு உசுர கொடுக்கறன்ட்டு இவன் உயிர் விட்டுருவான் போல் இருக்கே. பெரிய பெரிய புஸ்தமா தான் படிச்சுட்டு இருந்தா, இப்ப பெரிய இடமாவே பிடிச்சிட்டான். எப்படியோ பொன்ராசு நம்மளுக்கு சம்பந்தியானா சரி. டேய் தம்பி ஒரு கதை சொல்றேன் கேளு. நேத்து ஆவாரம்பட்டி சந்தைக்கு போயிருந்தேன்டா. அந்த சந்தைக்காட்டுக்கு முன்னாடி ஒருத்தன் பொம்மை வித்துட்டு இருந்தேன். அந்த பொம்மையில என்ன விவகாரம்னா, ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்தான்னா இந்த ஆம்பளை பொம்மை கிஜிக் கிஜிக் கிஜிக்குன்னு கிட்டத்துல போய் பொம்பளை பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன்னு வந்து நிக்குதுடா. கேக்குறியா? அப்புறம் இந்த கம்பி பிடிச்சி இழுத்தான்னா
இந்த பொம்பளை பொம்மை இருக்குதுல்ல அது கிஜிக்குன்னு போய் ஆம்பளை பொம்மைக்கு முத்தம் கொடுத்து போட்டு பொசுக்குன்னு வந்து நிக்குதுடா. ஏண்டா என்னண்ணே? அதுல ஒரு பொம்மை உனக்கு வாங்கிட்டு வந்து தந்துட்டுமா? வேண்டாண்ணே. ஏன் நீயே கொடுத்துக்கிறங்கிறியா? வாடகைங்க. என்னண்ணே? வாடா. வந்துட்டேன். கிட்டவா. வாய் ஊது. என்னண்ணே வாயெல்லாம் ஒரு அட நீ சாராயம் குடிச்சுன்னு சந்தேகப்பட்டா நான் வாய் ஊத சொல்றேன். நானாவது எவனா ஒருத்தனை மொங்காம் போட்டு பொழுதுள்ளவருக்குள்ள ஒரு சாராயம் எப்படி குடிச்சு போடுவேன்? உனக்கு அதுக்குன்னு துப்பு கிடையாது. ஊதுரா வாய. என்னடா காத்தையே காண? நல்லா ஊதுரா. பணக்கார வாஸ்தியே காணமாடா. ஏண்டா நீ அந்த பொண்ணு உறிஞ்ச பார்த்தா குடல்ல இருந்து ஈரக்குலை வரைக்கும் பூராத்தி உறிஞ்சிருப்பின்னு பார்த்தேன். நீ தொண்டைக்குழி வரைக்கும் கூட உறிஞ்சிருக்க மாட்ட போல இருக்கு. ஒன்னா படிச்சு கலெக்டர் ஆகிற வழியை பாரு, இல்லைன்னா அந்த பிள்ளை கணக்கு பண்ணி போடு. ஜில்லா கலெக்டர் ஆனாலும் கூட இதுல வர்ற வருமானம் வராது, புரியுதா? ஆனா ரெண்டுலையும் கோட்டை விட்ட கொன்னே போடு உன்னைய. போய் விளக்கோட விளையாடு, திரி தீர்ற வரைக்கும் தேய்ச்சிட்டு. இல்லையடா மிச்சர் தொண்டையில சிக்கிருச்சு. பின்ன தண்ணி கிணி இல்லாம அம்பட்டே போட்டு அமுக்குனாக்கா எப்படி விக்காம இருக்கும்? நான் போறேன். எவ்வளவு நேரம்? கோச்சு போற நீ? என்ன சாதாரண யோசனையா கேட்ட? சிங்கராசன் மறைக்கு கைக்குள்ள போறதுன்னா லேஸ்பட்ட காரியமா? அதுக்கு முக்கியமான ஐட்டத்தை வாங்கி தரலையே. இது ஒரு மணம் பூவா? ஐயோ இது அடி சோளமா? இது சொல்ற சாராயம். சாராயம் நான் வேணா காசு கொடுத்த வாங்கிக்கிறியா? சரி கொடு. எல்லாத்தையும் கொடு. பள்ளிமா ஐடியா வந்துருச்சு. சொல்லு. சிங்கராசனுக்கு கூத்துன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் முன்னாடி ஆடுனா பாடுனா மடக்கி அப்படியே கைக்குள்ள கொடுக்கலாம். முதல்ல சொல்ல வேண்டியதானே? இப்ப பாரு. வாங்க மச்சான் வாங்க, கொஞ்சம் வழிய பாத்து போங்க. வாங்க மச்சான். ஹை ஹை வாங்க மச்சான். பள்ளிமா இதுக்கு முன்னாடி சிங்கராசன் முன்னாடி ஆடினியா? ஏனே? அதான் உன்னை கேட்டா மிரண்டு ஓடிட்டு இருக்காரு. ஐயா போங்க. பள்ளிமா இந்த மாதிரி ஆடிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஜென்மத்துல உனக்கு கல்யாணம் ஆகாது. இந்த பாரு, எனக்கு தெரிஞ்ச கூத்துக்காரனுக்கு 10 பேர் இருக்கானுங்க. அவனுக்கிட்ட ஒரு காத்து பாட்டு இருக்கு, அதை எடுத்து விட்டானுன்னு வையே, திறக்காத கதவெல்லாம் திறக்கு, சாத்தாத கதவெல்லாம் சாத்து. சிங்கராசு கையில் இருக்கிற வேல் கம்ப தூக்கி எறிஞ்சிட்டு தாலியோட அலை போறாரு பாரு. கருப்புசாமி. சபாசுரா மாரிமுத்து, எந்த கெட்டிக்காரனும் செய்ய முடியாத காரியத்தையெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்து நிக்கிற. நீ பெரிய ஆள்றா. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும். கேளு. அப்போ என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணும்னாலும் கேள்றா. நீ இந்த பீடி எடுத்து என் வாயில வைங்க. வைங்க. முழு பீடி வைங்க. நான் துண்டு பீடி தான், இன்னையில இருந்து முழு பீடி ஆயிட்டேன். வைங்க. கொளுத்துங்க. ஆட நீங்க சொன்னீங்க, நான் ஒரு குடும்பத்துக்கே கொல்லி வச்சுட்டு வந்துருக்கிறேன். பீடி கொளுத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களே. என்னங்க முடிகிற நாத்தம் அடிக்குது? தாடி கொளுத்துட்டீங்களா? என்னடா இது? போக பீடியை பத்த வச்சுக்கிட்டா போகதான் வரும், பின்ன மழையா வரும். டேய், உன் போக்கே இன்னைக்கு சரியில்லை. அப்புறங்க நம்மளை நீங்க வாடா போடான்னு சொல்றது இதோட கட் பண்ணிக்கங்க. நல்ல இல்ல. பிறகு சார்னு கூப்பிடுங்க. மாரிமுத்து சார் வாங்க சார், போங்க சார்னு கூப்பிடுங்க. சங்கிலி நல்லா இருக்குங்களா? இங்க பாருங்க, ஆம்பளை மாம்பளை கேஸ் அடிக்கிறாங்க. டேய் மாரிமுத்து, யோ கத்துற நான் செய்யறேனா? மெல்ல பேசியா. இத பாரு, பணக்காரனுடைய ரகசியம் ஏழை கிட்ட மாட்டிருச்சுன்னா ஏழை சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பணக்கார சைலண்டா பேசணும். அப்புறங்க நம்மளுக்கு என்ன சொத்து தேர்வுங்க? எதுக்கு? இல்லைங்க, நான் பத்திரக்காரன் கொடுத்து எழுதுனேன். அவனும் சர்வேரை கேட்டு கரெக்டாக தான் எழுதியிருப்பேன். இல்லை சரியாகுதான்னு பார்க்கணும்ல. பாருங்க, நம்ம தோட்டம் துறவு வீடு வாசல் ஏனுங்க, ஆடு மாடுலேருந்து அண்ணா கயிறு வரைக்கும் பாதி எழுதியிருக்கணுங்க. யாருக்கு? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இங்கிலீஷில் 50-50 மானுங்க. டேய் மாரிமுத்து, ஏனுங்க கோவப்படுறீங்க? நான் நேராக சிங்கராசு கிட்ட போய் நீங்க தான் தப்பு பண்ண சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னு வைங்க, குழந்தை கட்டி போடுவான்ல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி நான் தெரியாம நடந்து போச்சுங்கன்னா என்னை மன்னிச்சுங்கன்னா கால் விழுந்து கதறணும் வைங்க, என்னை மண்ணு சுட்டால் விட்டுருவேன். எனக்கு மானா வெக்கா சூடு சொல்ற எதுவுமே கிடையாது. நான் சீக்கிரம் பெட் ஆயிடுவேன். நீங்க அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட துரத்தி வெட்டுவேன். அப்புறம் சொத்து வந்து குறுக்குள்ள வந்து காப்பாத்துமா? உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சுடா. அதையெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பண்றதுங்க? இந்த மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்தீங்க பாருங்க, உளி அப்ப யோசிச்சிருக்கோம். சிங்கராசு துரத்தி ஓட வெட்டுவேன். அதை யோசிச்சிட்டே போடு.
கீழே போடு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே போடுற சீக்கிரம். ஆட இது பாரு, உங்ககிட்ட இருந்த சொத்துல சரிபாதி நீ எனக்கு எழுதி வச்சிட்ட. அதுக்கு முன்னாடியே நான் 1,000 ரூபா வச்சிருந்தேன். நியாயமா பார்த்தா இப்போ உன்னை விட நான் தானே பணக்கிறேன். போடு போடு, உனக்கு எதுக்கு துண்டு? பார்த்துமா? வாங்க மாப்பிள்ள. எங்க மாப்பிள்ளைய காணோம்? மாப்பிள்ள வாங்க வாங்க, உள்ள வாங்க. பழனிமா இங்க வா. இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு இப்படி வாங்க. பழனிமா, இவர் தான் மாப்பிள்ள. உன்னை பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு போலான்னு வந்திருக்கிறாரு. காலையில கோழி அடிக்க சொன்ன செஞ்சு வச்சிருக்கல, சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு. நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. கொஞ்சம் நாகரிகமா உட்காருங்க. அப்படின்னா சம்மணம் போட்டு. என் பொழப்ப கெடுத்ததும் இல்லாம என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா? அந்த கண்ணா, இரு. பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா. நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கண்டாலியா இருக்கீங்க. போய் வெளியில இல்ல. வரா வரா வரா, உட்காரா உட்காரா. எனக்கு இலை போடலையா? டேய், சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இலை போட்டு சாப்பிட்டதே இல்லை. பழனிமா, எதுக்கு இலை போட்டு உலக்கிங்க வைக்கிறேன்? அது உங்களுக்கு வேணாங்க, நான் சோறு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம், நான் அப்படியே இங்க வைக்கணும். விசி சொல்லு. ஐயோ சொன்னா பயப்படுவீங்க, வேணாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் பயப்படுவானா? கேளுடா. உலக்க எதுக்குன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, பாண்டியம்மா செத்து போனதுல இருந்து எங்க அப்பனுக்கு ஒரே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. தெருவுல போற வரவன் இல்லைன்னா பொண்ணு தாரேன்னு உள்ளார கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையாலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு. நேத்து கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க. ஆமா, பிளட் ஸ்மெல். நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ அப்படி இல்ல. நேத்த நான் கூட என்ன சொன்னேன்? பழனிமா நம்ம தங்கச்சி மாதிரி பொண்ணு கேட்க கூடாதுன்னு சொன்னல. வரேன் சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வா. என்ன மாப்பிள்ள அதுக்குள்ள புறப்பட்டீங்க? மாமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாமா. உங்களுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு கொல்றக்கா? உங்களுக்காகத்தான். எனக்கு ஒண்ணு வேணாம் மாமா, விட்டுங்க. இல்ல பரிசம் போட்டு போறேன்னு சொன்னீங்க. அட போயா. என்ன பழனிமா, ஏன் மாப்பிள்ள இந்த ஓட்டம் ஓடுறாரு? ஒண்ணுமே தெரியலப்பா, சாப்பாடு போடலான்னு வந்தேன். இந்த உலக்கைய கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாரு. குடுத்துற வேண்டியது தானே? எங்க அப்பனை கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், கோவிச்சுட்டு போயிட்டாரு. என்ன புள்ளம்மா, உன்னை எப்படியாவது கரை சேர்த்தணும் தானே ஒரு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு உலக்கு ஒரு பிரச்சனையா? இந்த உலக்கைய என்கிட்ட கொடு, இதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிள்ளைய கூப்பிட்டு வரேன். என்ன ஏன் மாப்பிள்ள இந்த உலக்க? ஏய், சோத்துக்கு ஆசைப்பட்டவங்க உட்கார்ந்து இருந்தோம். பொண்ணு செத்த வெளியில கிளம்ப உலக்கையிலே அடிச்சு கொண்டிருப்பான். ஏய், என்னமோ சத்த கேக்குதுன்னு பாரு. ஏன் மாப்பிள்ள இந்த உலக்க? ஐயோ கிழமை உலக்க ஓடு. இந்த உலக்க வாங்கிக்க போ மாப்பிள்ள. இந்த மாப்பிள்ள உங்களுக்கு உலக்கைய கொடுக்காம நான் விட மாட்டேன்.